ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபுல் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் அம்மா எங்கேன்னு கேட்பீங்க. அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அது எதுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சி வர சொன்னாங்களா, அதனால் ஃபேமிலியோடு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாலாம் இருந்தாங்கன்னா டைமுக்கு கரெக்டாக சாப்பாடெலாம் ஆக்கிடுவாங்க. இப்போ நான் தானே இருக்கேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் காலையிலே சரியான வெயிலாக இருக்கா, வெளிலையே நம்ம எங்கேயும் போக முடியாது. இன்றைக்கி வீட்டில் தான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபுல் ரொட்டீன் போட்டலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே போக வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா. எப்பயும் போல தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்கள், ஊருக்கு போகிற அவசரத்தில் துணியெல்லாம் எப்படி போட்டு போயிட்டாங்கன்னு. இந்த சைடு பாருங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போகிற அவசரத்தில் எல்லா வீட்லேயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கண்டிஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து இன்னும் கூட்டவே இல்லை. நம்ம தான் எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டிகிட்டு கிச்சனில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட என்ன இருக்குதுன்னு பார்த்துருவாங்க. அதெல்லாம் உள்ளே தான் போகிறோம். என்ன இருக்குதுன்னு தெரியல. கிச்சன்லாம் கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்குது. இந்த பாருங்களாம், ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்குது. இதெல்லாம் ஜாமான்லாம் நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் போகிற அவசரத்தில் என்ன பண்ணாங்க, டீயெல்லாம் குடிச்சிட்டு குண்டான வாஷ் பண்ணாமல் போயிட்டாங்க. இதை இன்றைக்கி நம்ம தான் பண்ணி ஆகணும். நம்ம தலையில் எழுதிருச்சு இது. அது இல்லாமல் குண்டானில் என்ன வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு காலையில் சரியாக பசிக்குதுங்க. இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. குளிச்சுட்டு மட்டும்தான் வந்திருக்கேண்ணா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தானே பார்த்தேன்னா ஏதோ நல்லா குழம்புலாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்குன்னு பார்த்தா குண்டானில் ஒன்றுமே இல்லைங்க. பார்த்தா வெறும் தண்ணி தாங்க வச்சுருக்காங்க. சரி, அடுத்த குண்டானதுனால பெரிய ஐட்டமாக இருக்கான்னு பார்ப்போம். இதுலேயுமே ஒன்றும் இல்லைங்க. டீ போகிற அவசரத்தில் அதை கூட குடிக்கலைங்க. அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அரை குண்டா அப்படியே டீ வேஸ்ட்டாக போயிடும்போது அப்படியே இருக்குது. அதெல்லாம் நான் டீயும் சாப்பிட மாட்டேனா. இது அவங்க வந்து சாப்பிட்டா தான், இல்லைன்னா கீழே தான் ஊற்றணும். அடுத்த குண்டானில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பால் வச்சுருக்காங்க பாருங்களேன். நான் இவ்வளோ பால் குடிக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் குடிப்பேன். அதெல்லாம் காய்ச்சலாம் வச்சுருக்காங்க, புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி. இதை கொஞ்சம் பாசனாலாம் இருக்கே. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. வெறும் ஜீனி தாங்க வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கீழே இருக்குங்க குண்டால்லாம். குண்டால்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். வேறு என்ன இருக்குன்னு தெரியல. அட பாவியில், இன்றைக்கி நிலமை எனக்கு என்ன மோசம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீட்டில் நேற்று நைட்டு வடித்த ரைஸ் இருக்குங்க. நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெயில் வேறு ஓவராக அடிக்குதா. இந்த டைமுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு. அதனால் இன்றைக்கி மதியம் வரையும் இதான் ஓடுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு சமைக்க தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அலுப்பு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சுல சமைச்சு. அதனால் கரெக்டாக சமைப்போமா என்னன்னு தெரியல. ஏன்னா அம்மாலாம் ரெகுலராக சமைச்சிக்கிட்டே இருந்தாங்களா. திடீர்னு நம்ம சமைச்சோன்னா அந்த டேஸ்ட்லாம் வராதுங்க. அதனால் நம்ம எது இருக்கோ இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். குழம்பு பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு தெரியல. நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குங்க. நேற்று சண்டே ஸ்பெஷல் எதுவுமே இல்லை, மீன் மட்டும் தான் குழம்பு வச்சுருக்காங்க. அது இருக்குது பாருங்க. குக்கர் எல்லாமே வாஷ் பண்ணி சூப்பராக வச்சாச்சு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிச்சனை கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கோ, கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டை கூட்டிகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வீட்டை கூட்ட போகிறேன். கூட்டிகிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. துணியெல்லாம் வெளில இருந்துச்சு, அதை எடுத்து பெட்டில் வச்சாச்சிங்க. அது என்ன பண்ணால் நிறைய துணி இருக்கா, அதனால் மடிக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாகும். பாய்ஸு துணினா சீக்கிரம் மடிச்சிடலாம், லேடிஸு துணி எனக்கு மடிக்க வராது. அது இல்லாமல் சேரீலாம் சுத்தமாக மடிக்க வராதுங்க. அதனால் அதெல்லாம் வந்து அம்மா வந்து மடிச்சுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு மூலையில் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, ரூமை மட்டும் கூட்டியாச்சுங்க. இப்போ வந்து
இங்க பாரு, ஊருக்கு போகிறாங்களே எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு போகணுன்னு இல்லைங்க. எல்லா வேலையும் நம்மள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகணுன்னா முன்னாடியே ஒரு 5 மணிக்கே எழுந்துச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணும். திடீர்னு எடுக்கிறாங்க முடிவு, திடீர்னு கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க, நீ ஏன் ஊருக்கு போகலன்னு. இல்லைங்க, அது எப்படின்னு பார்த்தா தங்கச்சி ஊர் வந்து ஒரு 3 மணி நேரம் போகணுமா, ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்லி தான் நான் போகல. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பர்த்டேலாம் வரும், அப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அது இல்லாமல் ரொம்ப பேர் கேட்டிங்க, தங்கச்சி மேரேஜ் எப்போல்லாம் சொன்னீங்க, திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க, தங்கச்சிக்கு வந்து ஆம்பளை குழந்தை தான் பிறந்திருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிங்க என்ன குழந்தைன்னு. பையன்தான் பிறந்திருக்காங்க. ஏன் தங்கச்சியை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை, அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. அதனால தான் அவங்களோட இது எதுவுமே நம்ம ஷேர் பண்ண முடியல. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போனோன்னா நம்ம அடிக்கடி நம்ம ஷேர் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து போனால் எப்படி பார்த்தோன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். அதனால் ஏதோ ஒரு டைம் தான் போகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட அம்மாவும் அப்பாவும் போயிட்டு வந்தாங்க. நம்ம அந்த டைமில் போக முடியல, நம்மளுக்கு ஒர்க்கு இந்த மாதிரி இருந்ததுனால. அதாங்க, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரி, நம்ம கூட்ட ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் ஒரு கையில் செல்லை வச்சுக்கிட்டு ஒரு கையில் விளக்கமாத்தை வச்சுக்கிட்டு கூட்டுறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க. எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணுங்க. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பால் எதுவுமே சாப்பிட்டாலுமே சரி, கொஞ்சம் சுத்தமாக இருந்து சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். மண்ணுக்குன்னு கண்ணாமண்ணு கிடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கடுப்பாகும். அதனால் ஃபஸ்ட்டு ரூமெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு அந்தாண்ட கொஞ்சம் பாலை காய்ச்சி கொஞ்சம் குடிக்கணும். ஏன்னா காலேருந்து சரி பசியாக இருக்கு வேறு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலே தண்ணி பிடிக்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஊருக்கு போயிட்டாங்களா, டெய்லி காலையில் அவங்க தான் 2 வேலையுமே பிடிப்பாங்க. அவங்க இல்லாதனால நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். பாருங்கள், ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக அடிக்குதா. எங்கள் ஊர் அதெல்லாம் மண் பகுதிங்க. இங்கே எவ்வளோ தண்ணி பிடிச்சாலுமே கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் அப்படியே இழுத்துரும். அதனால் நம்ம தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் செடியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஏன்னா ரொம்ப வாடி போன மாதிரியே இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக செடியெல்லாம் தண்ணி பிடிச்சி போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுங்க. ஏன்னா செடி நிறையா இருக்கா. இதை முடிச்சுட்டு தாங்க போய் வீட்டில் நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்காங்க அம்மா. அதை கொஞ்சம் காய்ச்சிட்டு அதை போய் ஃபஸ்ட்டு குடிக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராகிட்டுனா தண்ணி பிடிக்க முடியாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு சீக்கிரம் பிடிச்சிப்போம். அதனால் பிடிச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் முன்னெல்லாம் வந்து நாங்கள் சாமிக்கெல்லாம் பூ நிறையா வாங்குவோம். இப்போல்லாம் பூவே வாங்க வேணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து நிறைய எங்கள் வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம இதை ஒரு சாமிக்கு வச்சாலே 2 சாமிக்கு வச்ச மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு பூ. இந்த இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வெறும் செம்பருத்தி தான். இந்த கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுவும் செம்பருத்தி தான். இந்த பூவும் சூப்பராக இருக்குங்க. இந்த காமிக்கிற மாதிரிங்களா, இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. இந்தமாரி பூ வச்சாலே சூப்பராக தெரியும், அழகாக பாருங்கள். அடுத்தது எமிழ்ச்சங்கன்று இருக்கா. எமிழ்ச்சங்கன்று வந்து ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்னதாக இருக்கா. இது வளர்கிறதுக்கு எப்படி பார்த்தா ஒரு 2-3 வருஷம் ஆகிடுங்க. இந்த தண்ணி பிடிக்கிறது ஒரு செம ஃபீலுங்க. அப்படியே ஜில்லுப்பாக இருக்கா, நம்ம அப்படியே கையை வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஜாலியாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் இந்த மாதிரிலாம் மோட்டரில் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம பம்பில் தான் குடிக்குமா. அதனால் இப்போ இந்த மோட்டர்லாம் பார்த்தோன்னே நம்ம எனி டைம் குளிச்சிக்கிட்டே இருக்கணும் போலேயே இருக்குங்க. அந்த மாதிரி அது இல்லாமல் எனக்கு செடியில் வந்துங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, எனக்கு கீழே அடித்தா பிடிக்காது. இந்த இப்படி அடித்தா தாங்க பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ செடிக்கே ஒழுங்காக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே எவ்வளவோ பிடிப்போம், ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம அதிக நேரம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே மட்டும் பிடிக்க மாட்டேன், அந்த இருக்கிற அந்த மண் பகுதி எல்லாத்தையுமே நினச்சி விடுவேன். அப்போ தான் வந்து நம்ம நிறையா வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லிட்டு நான் இங்கே இந்த செடிக்கு மட்டும் பிடிக்காமல் அந்த ஏரியாவே ஃபுல்லாக நினச்சிட்டு வந்துடுவேன். அப்போ தான் நிறைய டைம் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு போவாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கான்னு. நான் ஒரு செடிக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தாங்க பிடிப்பேன். நம்ம பிடிக்கலாம் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே இருந்துச்சுங்க. செடி ஓவர் நிறையா இருக்கா. அதனால் நம்மளுக்கு இதே ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் பிடிச்சா போதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி போட்டாலே அந்த செடி சூப்பராக இருக்கும். செடிக்கு தண்ணி பிடிக்கிறதாங்க எனக்கு. ஆனால் செடிக்கு தண்ணி பிடிக்கிறாட்டி நான் ஃபுல்லாக நனைஞ்சிடுவேன். அந்த மாதிரி அடிக்குது தண்ணி ப்ரெஷராக. அது இல்லாமல் மல்லிக்கிழங்கு இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்களா. ஒரு செடியாக இருக்க நம்ம எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா பிடிக்கிற மாதிரியே இருக்குது.
மொத்தமாக அப்படியே நீட்டாக இருந்துச்சு பத்தியாக அப்படியே தண்ணியை ஓட விட்டுடலாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று ஒன்றா இருக்கனால நம்ம எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியா இருக்குங்க. சரிங்க, நம்ம தண்ணி பிடிச்சிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதே ரொம்ப லேட்டாகிடும். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாலை காய்ச்சி குடிக்க வேண்டியதாங்க. கிச்சன் உள்ள போய் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிப்போம். டீ தாங்க அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு பாலை காய்ச்சிப்போம். கொஞ்சம் சிம்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா பால் ரொம்ப இருக்கா சீக்கிரமே பொங்கிடும். ஏன்னா ஏற்கனவே அம்மா காய்ச்சி வச்சு போயிட்டதுனால நம்ம ரேஸாக காய்ச்சினா போதும். இதை போய் காலையில் குடித்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதை குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் காலையிலே நல்லா ஜில்னு இருக்குங்க பழையுது. இதை தாங்க இன்றைக்கி சாப்பிட்டாகணும். அது ஃப்ரிட்ஜில் வர தயிர்லாம் நல்லா கட்டியாக இருக்குது. அதை அப்படியே ஒரு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு 4-5 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. காலையில் இந்தமாரி சாப்பாடு சாப்பிட்டாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் எல்லாம் இட்லி தோசை அந்த மாதிரி போனதுனால நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே பழையது இல்லைன்னா சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த மாதிரிங்க என் ஃபேவரெட் பார்த்திங்கன்னா பிரியாணி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான். எனக்கு எப்போவுமே இது தான் பிடிக்கும். இது இருந்தாலே எனக்கு இந்தமாரி தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க. சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 4 இருந்தாலே போதும், தயிர் இருந்தால் போதும். இதை வச்சுட்டு நான் காலையெல்லாம் சாப்பிட்ருவேங்க. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன். நம்மளுக்கு எப்போவுமே இது பிடிச்சதுனால இதே தான். நம்ம வந்து இந்த டீசன்லாம் பார்க்கக்கூடாது. வீடியோக்காக இந்த மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லிடுவேன், என்னோடய ஃபேவரெட்டுன்னா இதுதான். அதுவும் இல்லாமல் என் ரொட்டீன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ரெகுலராக இந்தமாரிலாம் வீடியோ போடலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆக மாட்டேங்க. அம்மா இருந்தால் நம்மளை எதோ சொல்லிக்கிட்டு எதாவது ஜாலியாக பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அம்மா இல்லைனாலும் நம்ம தனியாக இருக்குமா, போர் அடிக்குது. பாலை வர பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்படா பொங்க போகுதுன்னு. இந்த பொங்கலுக்கெலாம் சொல்லுவாங்கள்ல, எப்போ பானை பொங்க போகுது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் தட்டு அடிக்கிறதுக்காக. அந்தமாரி நான் பார்த்துட்ருக்கேன். திடீர்னு சிம்மில் வைக்கணும்ல, இல்லைன்னா இந்த இடமே அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். திரும்பி அதை ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணணும். அதனால் பால் காய்ச்சிறப்ப ஃபஸ்ட்டு வந்து அடுப்புக்கிட்ட தாங்க நிற்கணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாலை போட்டுட்டு திடீர்னு போய் ஓடுவாங்க, வெளில போய் ஏதோ ஒரு வேலைகளை பார்த்துட்டு வருவாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் பொங்கி அடுப்புக்கிட்டலாம் வீணாக போய் கிடக்கும். நம்ம அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம அடுப்புக்கிட்டே நின்னோன்னா நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே இந்த வேலை நம்ம தான் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. அப்படியே உங்கள்கிட்டயே நான் பேசிக்கிட்டு நானே விட்டுற போகிறேன். அதனால் உங்கள்கிட்டையும் பேசிக்கணும், பாலையும் ஒரு கண் வச்சுக்கணுங்க. அது இல்லாமல் அந்த பாலில் மேலே இருக்கும்ல ஒரு ஆடை மாரி, எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம காய்ச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க, அதில் ஒரு ஆடை மாரியே வருங்க. அந்த ஆடையை எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இந்த எருமை மாட்டு பால்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த சீம்பால்னு சொல்லுவாங்க. அந்த மாடு கன்று போட்டுச்சுன்னா ஒரு 3 நாள் 4 நாளாக தெரியல அந்த பால் வரும். அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி ஜீனி போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து இப்போ கிடைக்க மாட்டுது. சின்ன பிள்ளையில நான் நிறையா சாப்பிட்டேன், இப்போ அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காற்றே வரமாட்டுதுங்க. கிச்சனுக்கு வந்து 2க்கு 3 இருக்கா, சுத்தமாக காற்றே வரல. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கதை ஓப்பன் பண்ணி வச்சா கொஞ்சம் காற்று கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். எப்போவுமே நம்ம கிச்சனுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கேன், சிலிண்டர்லாம் ஆன் பண்ண போகிறோன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஏன்னா ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. சிலிண்டர் எதோ சப்போஸ் லீக் ஆகும், அதில் ஏதோ சப்போஸ் ப்ராப்ளம் அந்த மாரி வந்துடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வந்த இது ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த கிச்சனில் அடுப்பு பற்ற வைக்கிறது எல்லாம் பண்ணணுங்க. வந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது ஏதோ ஸ்மெல் வருது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு சிலவங்க நம்மளால் லைட்லாம் போட்டு விட்ருவாங்க. லைட்டு போட்டால் டப்புன்னு வெடிச்சாலும் வெடிச்சிடும். நான்லாம் படத்துலலாம் பார்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பால் இப்போ தாங்க ஏசா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போனால் அது கேட்டியா, நான் உங்கள்கிட்ட மறைக்கலாம் இல்லை, இந்த கிளாஸில் இந்த லெவலுக்கு குடிப்பேங்க. இப்போ என்ன பண்ணால் கிளாஸை கழுவிக்கணுங்க. கழுவிட்டு இந்த பாருங்க, நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே பால் பொங்குது. அதனால் எப்போவுமே நம்ம கரெக்டாக இருக்கணும்.
பாருங்க பால் எப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அப்படி ஊதி விட்டோன்னா அது போய்ட்டு டவுன் ஆகிடும். நான் சின்ன பிள்ளைலாம் என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கிங்க, சின்ன பிள்ளைல இப்போவுமே சரி, பாருங்க இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசிகிட்டு போய் பால் எப்படி பொங்குது பாருங்கள். இப்போ நமக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டீ கிளாஸ் வந்து நான் எப்போவுமே இப்போ நம்ம உடனே ஊற்றிட்டுனா இது கொஞ்சம் ஜில்லுப்பாக தெரியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நான் இப்போ இப்படி பண்ணுவேங்க. இப்படி பண்ணணுன்னா கிளாஸும் கொஞ்சம் ஹீட் ஆகிடும், நம்ம குடிக்கிறப்ப அந்த ஹீட்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ இந்த கிளாஸ் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பாலுக்கு எங்கே துணி இருக்குன்னு தெரியல, கிடுக்கி எங்கே இருக்குன்னு தெரியல. சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு பாலை போய் குடிக்க வேண்டியதாங்க. உட்காந்து ஒரு இடத்துல காய்ச்சி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாலெல்லாம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குடிக்க வேண்டியதுதான். நான் வந்து பாலில் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக போட்டு தான் குடிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் நான் பால் மட்டும் காய்ச்சினாலே அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்து என்ன பண்ணால் தண்ணியே ஊற்ற மாட்டேன், அப்படியே சுயமாக காய்ச்சி அப்படியே குடிப்பேன். அப்படி குடித்தா தான் எனக்கு பிடிக்குமே பால். தண்ணி நிறையா ஊற்றிட்டா கொஞ்சம் டேஸ்ட் செம்மையாக இருக்காதுங்க. அதனால் எனக்கு பால் குடிச்சேன்னா அப்படியே நாக்கில் வந்து அப்படியே ஒட்டும் தெரியுமா, அந்த மேலே அப்படியே அந்த ஆடையெல்லாம் அப்படி இருந்தால் தான் எனக்கு பாலே பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி நிறையா ஊற்றி பிடிக்குமா, இல்லை தண்ணி ஊற்றாமல் குடித்தா தான் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக இந்த இடம் தான் வீடியோ எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாங்க வெயில் ஓவராக இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல உட்காந்து நானும் அம்மாவும் வீடியோ எடுப்போம். ஏன் இந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு நீங்களும் கேட்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே இந்த இடம் தான் பிடிக்கும், அதனால தாங்க. மற்றபடி பின்னாடி கார் இருக்குது, உட்காந்தா கொஞ்சம் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நம்மளுக்கு நிழல் எங்கே இருக்கோ அங்கே தான் உட்காந்து நான் வீடியோ எடுப்பேன். ஏன்னா இதுக்கு அந்த வெயில் ஓவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இதுக்கு அந்த எல்லா இடத்துலையுமே வெயிலாக இருக்கும். அதனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயில் டைமில் இந்த பாலை குடிக்கிறக்காட்டியும் ரொம்ப சிக்கலாக இருக்குங்க. சூடே ஆற மாட்டுது, ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது. இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் சென்னுங்க. சின்ன வெங்காயம்லாம் உரித்து போட்டு அப்படியே கொஞ்சோண்டு பழையதை வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். வீட்டில் யாரும் இல்லையா, கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதாங்க. ஒரு 2-3 மணி நேரம் தூங்கினோன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் டைம்லாம் கரண்ட்டை அடிக்கடி கட் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளோட கடமையை கரெக்டாக பண்ணிடணுங்க. மதியம் ஒரு 2 மணி நேரம் நம்ம தூங்கணும்னு வச்சுங்க, உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் எப்போவுமே தூங்குவேன், ஒர்க் இருந்தால் தூங்க மாட்டேன், ஒர்க் இல்லைன்னா தான் தூங்குவேன். ஏன்னா மெயினில் நம்மளுக்கு எனி டைம் ஏதோ வேலை இருக்கும். அதனால் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் ஒரு 2 மணி நேரம் தூங்கினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நிறைய பேருக்கு இந்த வெயிலில் வந்து தலைவலிலாம் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் 2 நாள் செம மழைங்க. அந்தமாரி பேஞ்சிக்கிட்டே இருந்தால் சூப்பராக இருக்கும். இனிமேல் மழை காலமே பார்க்க முடியாது. வானத்தை அதே நினச்சி மழை பெஞ்சாதாங்க. இனிமேல் மழை காலம்னா தீபாவளிலாம் முடிஞ்சாதான். அது வரையும் நிறையா ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்கணும். வெயில் தான். இனிமேல் எல்லாம் வந்து கூலிங்காக சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டா இனிமேல் இந்த தர்பூசணி, கிர்னி பழம், இனிமேல் வந்து ஃப்ரூட்ஸு தான் நிறையா எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கனால ஆயில் பொருள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. டைம் 10 ஆகிடுச்சிங்க, செம பசி எடுத்துட்டு. அதனால் என்ன பண்ணால் பழையது போட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு என்ன சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், சின்ன வெங்காயம் தாங்க. இதான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து இந்த ஊறுகாய், இந்த குழம்பு, இந்த உருளைக்கிழங்கு சைடிஷ்லாம் இதெல்லாம் எதுவுமே விரும்ப மாட்டேன். எனக்கு ஃபேவரெட்டுனா இது இருந்தாலே போதுங்க, சாப்பிட்ருவேன். சரி சாப்பிட வேண்டியதுதான். அது இல்லாமல் வீட்டில் யாரும் இல்லையா, தயிர் கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டேன். அதனால் சூப்பராக இருக்குது. எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தயிர் சாதத்துக்கு உப்பே எடுத்துக்க மாட்டேங்க. உப்பு போடாமல் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் உப்பு இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து எப்படின்னா உப்பே தேவையில்லைங்க. உப்பு இல்லைனாலே சூப்பராக சாப்பிட்ருவேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும்.
சரி சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் சென்று துணியெல்லாம் பிரட்டி போடணுங்க. அதுதான் மெயின் வேலை. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் மேலே உட்காந்து சாப்பிட்றேன்னு. நான் வந்து சாக்ஸு போட்டிருக்கேன்னா அது உட்காந்தா ஒரு மாதிரியே தெரியுது, அதனால தான் இப்படி உட்காந்து சாப்பிட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துணியை ஃபஸ்ட்டு காய போட கிளம்பியாச்சு. வெயில் ஓவராக இருக்குது. அப்பா மேலே வந்தோன்னா செம்ம காற்றடிக்குதுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லாவே காஞ்சிடுச்சிங்க. அந்த பேண்ட்டை மட்டும் பட்டி போடணுங்க. பட்டி போட்டாச்சு. இது எல்லாமே சூப்பராக காஞ்சிடுச்சு. அதுவும் துவைச்சி போட்டு காலையில் தான் குளிக்கிறப்போ துவைச்சேன். இப்போ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு எல்லாமே. இதுக்கு வந்துங்க காற்று ஓவராக அடிக்குதா, கிளிப்பு போட்டுக்கணும். சரி எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு. மெயின் வந்து இந்த ஒரு பேண்ட்டுக்காக தான். ஏன்னா வெயில் ஓவராக அடிச்சுருந்துச்சிங்க, வெளுத்துரும். இப்போ நம்ம பரட்டி போட்டனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அது காஞ்சிட்டுனா ஓகே தான். பாக்கி எல்லாமே சூப்பராக பண்ணியாச்சுங்க. அதோட கீழே போக வேண்டியதான். அப்போ சரி வெயிலுங்க. இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அப்படி செம்மையாக இருக்குங்க. பேக்ரவுண்ட்லாம் இது சுற்றி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் எங்களோட ட்ரெஸ் காய போடுற இடம். மற்றபடி இந்த பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா காற்று சூப்பராக வருங்க. நான் ஈவினிங் டைம்லாம் இங்கே தான் வந்து உட்காருவேன் ஜாலியாக. இப்படி உட்காந்துக்கிட்டு செம்மையாக இருக்குங்க பார்க்குறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேண்ட்டு மேலே காய போட்டிருந்தேன், அதை பிரட்டி போட்டாச்சு. வீட்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட மதியம் கொஞ்சோண்டு பழைய சாப்பிட்டுட்டு ஒரு மணியே பார்க்க ஒரு 1 hour தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் சரி ஃப்ரீயாக தான் உட்காந்துரும் சொல்லி மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டில் ஆளுலாம் இருந்தாங்கன்னா வேலை ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ யாருமே இல்லையா, நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இதோட ஈவினிங் ஏதோ செடிக்கு தண்ணி பிடிக்கணும், அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.